22ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த பகுதி, நமக்கெல்லாம் நல்லா தெரிந்த காரியங்கள். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையிலே பார்த்து என் சிநேகிதனான ஆபிரகாம் உரிமை பாராட்டி அழைக்க நாம் தகுதியுள்ள மக்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கிறதா? 22ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் இப்படி சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 12ஆம் வசனத்துல கடைசியில பாருங்க, அவருடைய விட்னஸ், அவர் கண்டுகொண்ட உண்மை, பேர் உண்மை, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அழைத்திட்டவருக்கு தெய்வ பயத்தோடு நடந்து கொண்டவர். இதன் மத்தியில சோதிக்கப்பட்ட சமயம், அழைப்பிலே ஒரு மாபெரும் கீழ்ப்படிதல், அடுத்தவருடைய வாழ்க்கையிலே திறப்பிலே நின்றவர். அந்த அழைத்திட்ட இந்த பரம எஜமானனுக்கு முன்னதாக பயந்து நடக்கிற ஒரு திருவர். நீ அவனை ஒரு புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அறிந்து, நம்மை அழைத்தவருக்கு முன், நம்முடைய கண்களுக்கு முன் தெய்வ பயம், தேவ பயம். சாதாரணமா சொல்ற அந்த வார்த்தை ஒரு பயங்கரமான சோதனையை அனுமதித்தார். அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்கும். கடுமையான சோதனை, ஒத்த பிள்ளை கொடுத்தப்பா, நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அழைத்திட்டவருக்கு தெய்வ பயத்தோடு இருந்திட்டவன் வந்துட்ட மாபெரும் சோதனை.